السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்ம 24 நாட்களாக இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சங்கைப்படுத்த கூறியிருக்கிறானோ அந்த அளவுக்கு சங்கைப்படுத்தாட்டாலும் நம்மளுடைய உள்ளத்துக்கு தெரியும், ரப்புக்கு அறிவான் நம்ம என்னென்ன அமல் செஞ்சுருக்கோம், அல்லாஹ்விட நம்ம அமல் எப்படி படுமா அப்படிங்கிற தடுமாற்றத்தில் நம்ம அமல்கள் இருக்குது. அந்த அடிப்படையை நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் லைலத்துல் கதிர் இரவு பிந்திய பத்தில் தேடிக்கொள்ளுங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேடலுங்கிறது எதுலமா வரும்? தொலைந்த பொருளை எடுக்கிறது தான் தேடல். இப்போ ஒரு படிப்பினைக்கு சொல்ல போனால் நம்மகிட்ட எவ்வளோ ஒரு பொருள்கள் இருக்கும். ஒரு சின்ன திருகாணி காணாமல் போயிடட்டுமே, எங்கே போயிருக்குனாலும் நமக்கு அந்த திருகாணி கிடச்சிடாதா? எப்போ வாங்கினது, இவ்வளவு நாளாக பத்திரமா வச்சுருந்தேனே அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? தொலைந்த பொருளை தான் தேடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? லைலத்து பிந்திய பத்தில் தேடி எடுங்கள்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன? விலை மதிக்க முடியாத, அதுக்கு விலையை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு விஷயம் அந்த லைலத்துல் கதிர் இரவில் நம்மளுக்கு இருக்குங்கிறத நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம லைலத்துல் கதிர் இரவை இதுதான் லைலத்துல் கதிர் இரவுன்னு ரசூல்லா சொல்லியிருந்தாங்கண்டா நம்மளுக்கெல்லாம் இவ்வளவு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அந்த தேடல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இருந்துராதா, நாளைக்கு இருந்துராதா, நேற்று நிகழ்வு ஒரு மாதிரியா இருந்துச்சே, அந்த அடையாளங்கள் நம்மளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த சிந்தனைக்கு தகுந்த கூலியை ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு நிச்சயமாக தருவான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் லைலத்துல் கதிர் இரவு எது என்று உங்களுக்கு கூறட்டுமாங்கிறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் கிட்ட இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க யார் ரசூலல்லாஹ் அப்படிங்கும்போது அவங்களுடைய இல்லத்தை விட்டு எல்லாருமே வெளியே வர்றாங்க. எதுக்காக வெளியே வர்றாங்கன்னா வானத்தை பார்த்து சொல்லணும், வானத்தின் அடையாளங்களை வச்சு சொல்லணும்னு வெளியே வர்றாங்க. இந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வாக்குவாதங்கள் எவ்வளவோ பண்ணுறோம்ல, இந்த வாக்குவாதங்கள்லாம் இல்லை. நம்ம என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறோம், எல்லாம் பாதுகாக்கணும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பசாரத், அதாவது சுப செய்தியை அல்லாஹ் தடுத்து விட்டான். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நல்ல விஷயத்துக்கு மட்டும் இல்லை, தவறான விஷயத்துக்குள்ள கூட நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், குடும்பத்தில் இருந்து நம்ம வெளி உலகம் வரைக்கும் யார்கிட்டையும் எந்த வாக்குவாதம், அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமம் அல்லன்னு குர்ஆன்ல சொல்றேன் இல்லையா? அப்போ அதே போல வாக்குவாதம் பண்ண வர்றவங்கள்ட்ட என்ன இருக்கும்? கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றது மாதிரி, அறிவு அற்றவர்களிடம் உன் அறிவை காட்டாது. அறிவே இல்லாதவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சிடாத, உன் அறிவை காட்டாத. உனக்கு அறிவு இருக்குங்கிற மமதையில் அடுத்தவர்களை பார்த்து விடாது. இந்த ஒரு சொல்லு காணாதா நம்மளுக்கு? பெரியவர்களுடைய சொல்லெல்லாம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வலுவான வார்த்தைகள் இல்லையா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோன்னா, வாக்குவாதத்தினால கிடைச்ச பசாரத்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? மறைக்கப்பட்டுருச்சு. அந்த மறைக்கப்பட்டதுலேயும் அல்லாஹ் ஹைர் வச்சிருக்கான். இப்போ சஹாபாக்கள்லாம் என்ன சொன்னாங்க? யாரை சொல்லலாம், அப்போ உள்ள நபிமார்களுடைய கவுமுகள்லாம் பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்களே, நாங்கள் குறைந்த ஆண்டுகள் தானே வாழுவோம்ங்கிறீங்க, நாங்கள் எப்படி அமல் செய்வோம், அவங்க அமலை நாங்கள் எப்படி எட்டுவோம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அதிகமான நன்மை செய்யக்கூடிய பாக்கியமுள்ள நாளையும் இரவையும் கொடுன்னு கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் அப்போ கொடுத்த இரவு தான் நம்மளுக்கு லைலத்துல் கதிர் இரவு. 1000 மாதங்களை விட நம்மளுக்கு சிறந்ததுண்டா 83 வருடம். எத்தனை வருடம்? நம்ம வயசுகளை 83 வருடம் கடந்து வந்துட்டோமே. அப்போ நம்ம ஆயுசு எத்தனை? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்டா. அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம லைலத்துல் கதிர் இரவு 10 நாளில் தேடிக்கங்கன்ற சொல்லிட்டாங்க.
இந்த 10 நாட்கள்ல இப்ப நம்ம 6 நாள் நம்ம கடந்துட்டோம். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு நம்ம கிட்ட. இந்த 6 நாள்லயும் இந்த வரப்போற 4 நாள்லயும் காலையில முழிக்கிறோமா, ஒரு ரூ. 10 யா அல்லாஹ் இன்னைக்கு லைலத்துல் கத்ர் நிறைச்சு நான் இது உன் பாதையில சதக்கா செய்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம சதக்கா செஞ்சோம்டா 83 வருடங்கள் நன்மை சதக்கா கொடுத்த நன்மை எழுதப்படும். இது ஹதீஸ், புகாரில பதிவான ஹதீஸ். ஒருத்தரை இறக்கத்தோட பார்த்து ரப்பே இவங்களுக்கு நல்ல ஆஃபியத்தை கொடுத்துருன்னு நம்ம கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு அல்லாஹ் 83 வருடம் ஆஃபியத்தை கொடுத்துருவான். இந்த ஒரு நாள்ல நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பாக்கியங்களை தர்றான். அப்ப எந்த நாளும் நம்மளுக்கு தெரியாது. இந்த 10 நாளுமே இப்ப நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்யக்கூடிய வழிமுறைகள் நிறைஞ்சு விரிஞ்சு கிடக்கு. இப்ப நம்ம 7 வல்ஸ்லயே எடுத்துக்கிட்டோம்னா எங்கிட்டு திரும்பினாலும் அமல், எங்க திரும்பினாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம தனியாக போகிறோமோன்னு நினச்சிக்கிட்டு வரோம். கூட்டம் கூட்டமாக மக்கள் வர இதை பார்க்கும்போது நாளைக்கு சொர்க்கத்துக்கு இப்படி தானே ஜனங்க கூட்டம் கூட்டமாக போவாங்க. அதில் நம்ம எந்த கூட்டத்தில் இருப்போம்னு தெரியல இறப்பே. அதான் ஒருத்தர் சொன்னாராம், அதில் ஒரு யானி சொன்னாங்களாம், படித்தது யாவது சூவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகளிர் சரிவுங்கிற அந்த கித்தாபில் ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதர் என்ன செஞ்சாராம், யா அல்லாஹ் நீ எங்கே இருக்க, உன்னையே நான் பார்க்கணுமே, அல்லாஹ் நீ எங்கே இருக்கண்டே எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ஆபித்துக்கு மாதிரி நிறைய பேர் கூட்டமாக வந்திருக்காங்க. அந்த மனிதர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இதில் யார் அல்லாஹ் எனக்கு காட்டுங்களேன்னு இருக்காங்க. இல்லை நாங்கள் எல்லாரும் அல்லாவை வணங்குறவங்க தான் அப்படின்னு அந்த கூட்டம் சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படியும் ஒவ்வொரு கூட்டமாக வர்றாங்க. இவங்க கேட்டு கேட்டு சடைஞ்சிட்டாங்க. ஏன் அல்லாஹ் நீ யாருன்னு எனக்கு தெரியலையே, நீ எங்கே இருக்க, நீ எப்படி இருப்ப அப்படின்னு அல்லாஹ் மேலே அந்த ஒரு இதோட ஒரு மரத்தட்டில் உட்காந்துருக்காரு அந்த மனிதர். இப்போ தனியாக ஒரு ஆள் போகிறாங்க. அப்போ அதுக்கு இவங்க நினைக்கிறாங்க, இவர்கிட்ட போய் கேட்டால் என்ன தரப்போகுது, கூட்டமாக கேட்டோம், ஒருத்தர் கூட சொல்லலை, இவர்கிட்ட போய் கேட்ட போகிற அல்லாஹ் எங்கே இருக்கான்னு காட்ட போகிறாங்க, இவர்கிட்டையும் கேட்க வேணாம் அப்படின்னு பேசாமல் இருந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு சின்ன புள்ள ஓடியாரு. அந்த புள்ள சொல்லுச்சா, இப்போ தானே அல்லாஹ் போனேன் பார்க்கலையா நீங்கள், அவன் தனித்தவன் இல்லையா, அதை நீங்கள் அறியலையான்னு அந்த சின்ன புள்ள அந்த அந்த அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சுன்னு ஒரு நம்மளுக்கு புரிதலுக்காக வேண்டி கொடுத்தாங்க. அப்போ அல்லாஹ் எங்கேயோ இருக்கேன் நம்ம தேட தெரியல, நம்ம கூட பிறடி நரம்புக்கு சமீபமாக நான் இருக்கிறேங்கிறோம். பிடரி நரம்பு எப்படி நம்ம ஒளி செஞ்சுட்டு நம்ம கழுத்தை மசூது செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் ரசிப்பானா, என் ஃபர்ல நீ நிறைவேற்றியே, உன்னை ஒருபோது நான் கைவிட மாட்டேன், அப்படிப்பட்ட இடம் அந்த பிடரி நரம்பு. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவை நம்ம எந்த அளவுக்குமா நேசிக்கிறோம். அதாவது கூட்டமாக இருந்து நம்ம அமல் செய்கிறது ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ் ஒருவருக்கொருவர் ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது. இதையே நம்ம சும்மா ஒழித்திருந்தோம்னு இல்லாமல் அல்லாஹ்ட்ட பொருத்தம் பெற்ற இரவாக அந்த பொருத்தம் எப்படி வாங்கணும்னா, ஒரு சபையில் நம்ம ஒன்று கூடிட்டோம்டா எந்த குறைகளும் வரக்கூடாது. கூட்ட நெரிசல் இருக்கும், எல்லாம் டீ சப்பளை பண்ணுறதுல நமக்கு தாங்க அல்லாஹ் தஆலா தீனையும் கொடுக்குறோம், தீனியும் சொன்னான்னு தந்துடுறேன்ல, அதுக்கு நம்ம என்னமா உழைப்பு செய்கிறோமா, தீனியும் கொண்டாந்து கொடுத்துறான். இப்போ எல்லா பள்ளிவாசலையும் சகர் உணவையும் கையில் கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ். மனிதன் உணவுக்கு மட்டும்தான் அலைய வேண்டிய அல்லாஹ் நிர்ணயம் பண்ணிட்டான், பள்ளிகளையும் இப்போ உணவை கொடுக்க வச்சுட்டான். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நினைப்போம், நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாம் கொடுக்குறான். அப்போ நம்ம இந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வை நம்ம வணங்கணுங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன, நம்ம அமல் செஞ்சுட்டு யாரை பற்றியும் எதையும் நினைக்காம, கூட்ட நெரிசலை பற்றி பேசாமல், இன்னைக்கு அமல் எனக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குமா, ஒப்புக்கொள்ளப்படும், அந்த முத்திரையும் வேணும், அந்த கேள்விக்குறியும் வேணும். இந்த அடிப்படையில் நம்ம நாட்கள் கடந்து இருந்தால் இந்த 26 நாட்களும் நம்மளுக்கு வெற்றி தான் இன்ஷா அல்லாஹ். இனி வரக்கூடிய 4 நாட்களையும் அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தோடு பிடிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவை அதிகமாக செய்வோம். இப்போ லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கிறது எங்கே கிடைக்கும், தேடின பொருள் கிடைச்சா தான் கிடைக்கும். நம்ம எதை தேடுறோமோ அது கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ துவாவிலேயே நம்ம கேட்குற ஒரு விஷயத்த சொல்லி கேட்குறோம் அல்லாட்ட, அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், கிடைச்சிருச்சு. நான் கேட்டு அல்லாஹ் கொடுத்துட்டேன்னு இல்லை, என்னை கேட்க வச்சு அல்லாஹ் கொடுத்துட்டான். அவனுக்கு கேட்காமையும் கொடுக்க தெரியுமே. நமது இறந்து விழுகையில் தாய் இடம் எந்த இடம் இருக்கும், பால் இருக்கும்னு நம்ம வந்தோம், அது தாய் தூக்கி வைக்கையில தானே அந்த இடம் தெரியும், அல்லாஹ் காட்டினா.
தனியா கிடைக்க நம்ம எந்திரிச்சு வந்து இந்த இடம் தான் நம்ம பார்க்கலையே. தாய் தூக்கி நம்மகிட்ட அந்த இடத்த காமிச்ச பிறகுதானே அந்த இடத்துக்கு எல்லாம் காட்டி கொடுத்தான். இந்த இடம் தான், நீ திரும்பி என்ன செய்ய, உன்னுடைய உணவை நீ சாப்பிட்டுக்கன்னு நல்லா சொன்னா. அதே போல நம்ம ஒவ்வொரு நேரம் அல்லாஹ் தஆலா இப்ப லைலத்துல் கத்ர் இரவுங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துட்டான். அதை நம்ம எப்படி எடுக்க போறோம்? எடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்க போறான் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிதலோட நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆக்குவோம். இந்த லைலத்துல் கத்ருக்கு கண்ணியம்னு ஒரு பொருள் இருக்குமா? கண்ணியம், லைலத்துல் கத்ருங்கிற ஒரு கண்ணியம் இருக்கு. மாற்று மதத்தினர் நோன்பு வைக்கிறாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 பேர் வைக்கிறாங்க பெண்கள். 2 நாள் நோன்பை விட்டுட்டேனே அம்மா, இது நீங்களுக்கு சேருமா? உங்க எண்ணத்துக்கு அது வேற விஷயம். ஆனா ஈமான் கொண்ட நோன்புக்கும் ஈமான் அல்லாம வைக்கிற நோன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? நீங்க ஒரு நம்பிக்கையில வைக்கிறீங்க, அது உங்க நாங்களும் சகர்கள் சாப்பிடணும், நாங்களும் இஃப்தார் தான் வைக்கிறோம். அல்லாஹ் அகலம் நம்ம அதை அவங்களுடைய இதை நம்ம குறை சொல்லல. அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த கூலி அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தானே. நோன்பு காலங்களில் ஒரு யூதர் பிள்ளைகிட்ட இருந்த உணவை என்ன செய்யறாரு, நீ நோன்புக்காரங்களோட முன்னால சாப்பிடக்கூடாது, நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்தை கொடுத்துட்டான்ல. அப்ப அவன் கொடுக்க நாடிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப அந்த கண்ணியம் உள்ள இரவு, அந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு அல்லாஹ் ஏன் கண்ணியத்தை கொடுத்தான்? குர்ஆன் இறங்கியதால கொடுத்தான். அந்த குர்ஆன் யாருக்கு இறங்குச்சு? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இறங்குச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இந்த குர்ஆனை நான் மலைகள் மீது இறக்கினேன்டா சுக்கு நூறாக நொடிந்து விடுங்கிறான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல இறங்குறதுக்கு அந்த உள்ளத்தை அல்லாஹ் செம்மப்படுத்தினானே, அதை தாங்குற வலுவை கொடுத்தானே. அந்த ரசூலுடைய உம்மத்துகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உலகம் எங்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனை வேணான்னு ஒதுக்கினா கூட திரும்ப எழுத முடியும். வேற எந்த வார்த்தையும் எழுத முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ் காலமெல்லாம் வாழும், குர்ஆனும் காலமெல்லாம் வாழும். நாளை மறுமையில குர்ஆன் உயர்த்தப்படும், அழிக்கப்படாது, உயர்த்தப்படும். அப்படிப்பட்ட குர்ஆன் இறங்கிய மாதம் தான் இந்த கண்ணியம் உள்ள இந்த நாள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உள்ளத்தை தயார்படுத்தி கொடுத்த ரப்பு அவங்களுடைய உம்மத்துமார்கள் அல்லாஹ் தஆலா நம்ம உள்ளத்துமார்களும் சிறப்பு படணும்னு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அடுத்தது இந்த கதிர்ங்கிற இந்த லைலத்துல் கதிர்ங்கிற இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டுமா? நெருக்கடின்னு அர்த்தம். நெருக்கடி, லைலத்துல் கதிருடைய இரவுன்னா நெருக்கடின்னு அர்த்தம். என்ன நெருக்கடி? அல்லாஹ் தஆலா வானத்துல மலக்குகளே இல்லாம பூமிக்கு இறங்குங்கன்றவானா. சும்மா அனுப்ப மாட்டானா, போயிட்டு வாங்கன்னு அனுப்ப மாட்டானா. இவங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுறதுக்கு இவங்களுக்கு இதை கொண்டு கொடுத்துருங்கன்னு போஸ்ட்மேனா அனுப்புவானா. மலக்குகளுடைய வருகையில உலகமே நெருக்கடியாகுமா. இந்த நெருக்கடிக்குள்ள நம்ம விழித்திருக்கும் போது மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், உன்னிடம் உள்ள பண்பு இவர்கள்ட்ட இருக்கு யா அல்லாஹ், இவர்கள் துவாவை கபூலாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். அல்லாஹ் தூங்க மாட்டேன்ல. நம்ம ரமலான்ல பாருங்களேன், நம்மளுக்கு அந்த எண்ணத்தை நினைச்சு பாருங்களேன். அல்லாஹ் தூங்க மாட்டான், நம்மளும் விழிச்சிருக்கோம். அல்லாஹ் சாப்பிட மாட்டான், நம்மளும் சாப்பிடாம இருக்கோம். அல்லாஹ் தண்ணி குடிக்க மாட்டான், நம்மளும் தண்ணி குடிக்காம இருக்கோம். நீ மனிதன் நான் அல்லாஹ்ங்கிறது காட்டுறதுக்கு நோன்பு திறந்த பிறகு அல்லாஹ் அள்ளி குடி. இப்ப நீ மனிதனா வந்துட்ட, என்னுடைய சிபத்துல இருந்து நீ மனிதனுடைய சிபத்துக்கு வந்துட்ட, நம்மளை மாத்தி காட்டுறேன் இல்லையா? அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த நெருக்கடி, மலக்குமார்களுடைய நெருக்கடியை கொண்டு இந்த பூமி எவ்வளவு சுபிட்சம் பெறுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய துவாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பசாரத்தை கொடுக்கணும்னு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம்ல நின்று துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்களுக்கு ஒற்றுமையை கூடிய அல்லாஹ். அல்லாஹ் கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது எல்லாம் கொடுத்தான், அல்லாஹ் எல்லாம் கொடுத்தான், ஒற்றுமையை கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், ஒரு மனிதர் தீங்கு செஞ்சுக்கிறாங்க, அவங்களையெல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றேன், நான் எப்படி மன்னிப்பேன்? அவங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்காம நான் மன்னிக்க மாட்டேனே. ஹரம்ல கேட்டாங்க, துவா கபூலாகல. மீனாவில் கேட்குறாங்க, கபூலாகல. அரஃபாவில் கேட்குறாங்க, கேட்கல, கபூலாகல. இப்போ முஸ்தலிபாவில் கேட்குறாங்க.
முஸ்தலிஃபாங்கிறது சாதாரண இடம் இல்லை. நம்ம எல்லாரும் போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த இடத்துடைய மகிமை எந்த அளவுக்கு உள்ளத்துல இருக்குங்கிறது அல்லாஹ் அறிஞ்சவன். போகக்கூடியவர்கள் உணர்ந்து போகக்கூடிய சக்தி அல்லாஹ் தரட்டும். முஸ்தலிஃபாங்கிறது இப்ப 1000 மாதங்களை விட சிறந்தது லைலத்துல் கத்ர் இரவு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எதோட நிறுத்தணும்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். முஸ்தலிஃபாவில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, துவாவை கேட்குறாங்க. அல்லாஹ் ஒருவருக்கு ஒருவர் செய்ய தவறுகளை அவங்க கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு ஒருத்தர் போய் கேட்காம தனிமையில் இருந்து கேட்குறாங்க, அல்லாஹ் இவங்களுக்கு நான் தவறு செஞ்சுட்டேன் மன்னிச்சிடேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், நீ இறக்கம் உள்ளவன் தானேன்னு கேட்குறாங்க. அந்த முஸ்தலிஃபாங்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அளவு தெரியும். இருந்தாலும் நம்ம ஞாபகம் முட்டுவோம். லைலத்துல் கத்ர் இரவு எப்படி 1000 மாதங்களை விட சிறந்ததோ அதே மாதிரி 1,00,000 மடங்கு சிறந்தது முஸ்தலிஃபாங்கிற இடம். அந்த இடத்துல நம்ம கண் இமைக்காம, அதாவது கண் மூடாம விழித்திருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சூறாக்கள், தெரிஞ்ச துவாக்கள், அந்த துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் அந்த முஸ்தலிஃபா. அல்லாஹு அக்பர். அந்த முஸ்தலிஃபாவில் இருந்து பலன் பெற்று வந்து வாழ்க்கை எல்லாருடைய உள்ளத்திலையும் வரணும். நான் முஸ்தலிஃபாவில் தங்கினேன், எனக்கு இது நடந்துச்சு, அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான், எனக்கு இந்த பாக்கியங்கள் எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளாக நம்ம வாழணும். அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும். போகக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் அல்லாஹ் கொடுக்கணும். எல்லா இடமும் ஒன்று, அந்த இடமும் ஒன்று கிடையாது. அல்லாஹ் தாலா இந்த துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, நான் மன்னிச்சிறேன் சொல்லிட்டேன். அவங்க பல முறை கேட்டாங்கண்டா, நான் மன்னிக்கிறேன் யா அல்லாஹ், நீ மன்னிச்சிறேன், அதே மாதிரி ஒற்றுமையும் கொடுத்துருவேன்டாங்க. ஒற்றுமையை தரமாட்டேன்ட்டான். ஒற்றுமை தராதனால தான் இன்னைக்கு நம்ம எத்தனை பிரிவுகள். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். இப்ப நடக்கிற எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய இடம், அங்கேயே என்ன மாதிரி நடக்குது? இப்ப நம்மளுக்கே ஊரை என்ன பேச்சு, கேஸ் கிடைக்காதான், விறகடுப்புக்கு தான் மாறிடணுமா, என்னமோ பேச்சுகள் எல்லாம் தர்றேன் தரல. அதுக்கப்புறம் அவன் தருவானா தரலையான்னு தெரியாமையே நம்ம என்ன செஞ்சிடும், வயிற்றுல இருக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ ஆம்பளை பிள்ளை தான் பெறுவேன், பொம்பளை பிள்ளை பெறுவேன்னு யாரும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆம்பளை பிள்ளை தான் பெறுவேன், அவன் ஆம்பளை பிள்ளை பெத்துட்டான்டா, நான் சொன்னேன்ல அன்னைக்கு, நம்மள அல்லாஹ். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்டு நம்ம மனசுல பதிய வச்சுக்கிறோம்னா, அல்லாஹ் கொடுக்கல அந்த ஒற்றுமையை கூட. அல்லாஹ் என்ன சொல்றேன், நீங்க தேடும் போது அந்த ஒற்றுமை உங்களுக்கு வரும். இப்போ குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள எத்தனை சிரமங்கள் சிக்கல்கள் இருந்து சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அடுத்த நொடியே நம்ம சிரிச்சு பேசுறோம் இல்லையா, அது அல்லாஹ் கொடுக்குற ஒற்றுமை தானே. மனிதர்களுக்கு மனிதர் கொடுக்க முடியுமா? ஒரு தாய் தந்தைக்குள்ள எவ்வளவோ வெறுப்புகள், என் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, அண்ணன் அக்கா தங்கச்சி, இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், கொஞ்சம் மாறி என்ன செஞ்சிடறோம், மன்னிக்கிற நிலைமை வருதுல்ல. இது என்ன அல்லாஹ் கொடுக்குற ஒற்றுமை தானே. நான் விட்டு கொடுத்து போயிட்டேன், அதனால இதாக போச்சு. கிடையாது, அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் முழுசா ஒற்றுமையா வாழ்றோம்னு யாரும் சொல்லிட முடியாது. அல்லாஹ் கொடுக்காதத. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த லைலத்துல் கத்ர்ல இது கிடைக்கக்கூடிய முதல் பாக்கியம். இப்ப நம்ம இந்த இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதனால இதை நிறுத்திட்டு இப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அல்லாஹ் என்ன கொடுப்பான், இந்த லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் என்னெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம நாடி இருக்கான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு நகை கடைக்கு போறோம்னு வைங்களேன். நகை கடையில போய் 1 கிலோ துவரம் பருப்பு தாங்கன்னா தருவாங்களா? நம்மளை பார்த்தா யார் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, அறிவிட்டே தானமா வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம மளிகை கடைக்கு போனோம், போய் அங்கே போய் 1 கிலோ தங்கம் தாங்கண்டா, 1 கிலோவா, அல்லாஹ் அக்பர், 1 கிராம் தங்கம் தாங்கண்டா கிடைக்குமா? ரெண்டுமே கிடைக்காது. அப்போ எந்த இடத்துல போனால் என்ன பொருள்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அறிவை தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம இந்த நாளையில இந்த இரவுல அல்லாஹ் அனைத்து பாக்கியங்களையும், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் நன்மையான விஷயங்கள் எல்லாம் தர்றேங்கிறான், தீமையை பூரா அழிக்கிறேங்கிறான். அப்படிப்பட்ட இரவை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம ஒரு சிந்திச்சு பார்ப்போம். அடுத்து இந்த ரமலான்ல நம்மளுக்கு, அதாவது லைலத்துல் கத்ர் இரவுல கிடைக்கக்கூடியது சலாமத்துமா. அந்த சலாமத்தை அல்லாஹ் தஆலா யாராலையும் கொடுக்க முடியாது, ரப்ப தவிர. சலாம்ங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம இப்போ சலாத்தை ரொம்ப எவ்வளவுதான் பயான்கள் கேட்டாலும், எவ்வளவுதான் தெளிவுகள் நம்மகிட்ட வந்தாலும், முழுமையா சலாம் சொல்லி முழுமையா பதில் சொல்றவங்க ரொம்ப ரேர், ரொம்ப ரேரு. இப்போ நாங்கள் இன்னைக்கு நடந்தது சலாம் சொல்லி உள்ள வந்தோம், குரான் ஓதிக்கிட்டு இருந்தவங்க பதில் சொல்ல தேவையில்லை, நிறுத்திட்டு அவங்க சொல்லணும், அது வேற. சும்மா உட்கார்ந்து இருந்தவங்க வாய் திறந்து பதில் சத்தம் எங்க அதுக்கு வரல. பொதுவாகவே சலாம் சொல்லும் போது சலாம் சொல்பவர்களுக்கு அந்த சத்தம் பதில் சலாம் கேட்கணும்.
அதுக்குத்தான் பேர் தான் சலாம். நான் வாய்க்குள்ள சலாத்தை சொல்லிக்கிறேன், வாய்க்குள்ள பதில் சொல்லிக்கிறேன்டா, மலக்குமார்கள் எப்படி எழுதுவாங்க? ஒரு சலாமுடைய வேலிசன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுண்டா அந்த சலாத்தை நம்ம விட மாட்டோம். ஏனதானு சலாம் சொல்லக்கூடாது, அது வந்து துவா. இந்த சலாம் எங்க போய் முடியும் தெரியுமா? நான் வந்து இப்ப இந்த நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா பேசணும்ன்ற வாய்ப்பு இல்லை. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஓரளவு அல்லாஹு தாலா மார்க்கத்துடைய பற்ற கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து நம்ம அமர்ந்திருக்கோம். அதனால அந்த சலாம்ங்கிறது எங்கே போய் முடியும் தெரியுமா? நீங்கள் வந்து குரான்ல பார்த்தீங்கன்னா சலாமின் அலா நூஹின் அப்படின்னு வரும், சலாமின் அலா இப்ராஹிம் வரும். அந்த சலாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லாம் சலாம் சொன்னான். இப்படி நபிமார்களுக்கெல்லாம் எல்லாம் சலாம் சொல்லியிருப்பான். அந்த நபிமார்கள் சலாம் சொன்ன நபிமார்களுடைய வரலாறை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் சலாம் சொல்லிட்டா சோதனைகள்லாம் நீக்கப்பட்ட நேரம் சொல்லியிருப்பான். நீங்க தர்ஜுமாவை தப்சீரை எடுத்து பாருங்களேன், குரானுக்கு அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். சலாம் சொல்ற இடத்துல அந்த நபிமார்களுடைய வரலாறு கீழே பார்த்தோம்னா அந்த அதுக்கு பிறகு அவங்களுக்கு சுபசோமனம் தான். அந்த சலாம் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவை பெற்றவர்களுக்கு நாளைக்கு மறுமையில சலாமுன் கவுலும் மின் ரப்பிர் ரஹீம்னு கூப்பிடுவானாம். நம்ம எதுல ஓதுவோம்? யாசின்ல ஓதுறோம் இல்லையா? அது சாதாரண வார்த்தை இல்லம்மா, அல்லாஹ் நம்மளுக்கு சலாம் சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நம்மளுக்கு அதான் அதாவது விலை கொடுத்து வாங்க முடியாததெல்லாம் நம்மளை வந்து லேசா இருக்கு, விலை கொடுத்து வாங்கக்கூடியதெல்லாம் கனமா இருக்கு. இப்ப விலை கொடுத்து அதிகமா விலை வாங்குறதுலாம் தங்கம். தங்கம் இல்லாம உயிர் வாழலாமா வாழக்கூடாதா? முடியுமா முடியாதா? அதுல ஒன்றும் வரமாட்டேங்குது. முடியும்ல? சூரியன் இல்லாம வாழ்ந்துருவோமா? இது வேலிசனா அது வேலிசனா? அந்த வெயிலுடைய கலரை பாருங்க, தங்கத்துடைய கலரையும் பாருங்க, எல்லாம் ஒண்ணு. ஆனா இதை வந்து நம்ம வேலிசனா வெயில் என்ன வெயில் கொளுத்துதுப்பா சொல்லிக்கிட்டு தங்க கடைக்கு போய் நிற்போம். ஏசி போட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. இது அதுக்கு வேலிசன் அதிகம். 1 லட்சம் ரூபா கொடுத்தா தான் ஒரு ரூபாய் வாங்க முடியுமா? ஆனா இதுக்கு எல்லாம் ஒரு வரி வைக்கிறான், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா கெட்டுங்க எனக்கு. எங்க போவோம்? காத்து விலை வலுத்து வாங்கிட முடியுமா? இதுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு என்ன செய்வோம்? எல்லாம் அமத்துங்க அமத்துங்க அமத்துங்கம்போம். வீட்லேயும் சரி டொக்கு டொக்குன்னு என்ன எங்கே போகும்? கரண்ட் பில்லு நிறைய வந்துடுமே. ஏசி வாங்கியும் போட்டுருப்போம், ஆனால் கரண்ட் பில்லு குறையணுமே. இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா? காசு இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடிகிறது. ஆனால் வேலிசன் அதிகம். விலை கொடுத்து வாங்க முடியாத எல்லாம் நம்ம முன்னால ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதே போலதாம்மா சலாமும். அது நம்ம என்ன செஞ்சிடறோம்? அந்த சலாமை ஒருவருக்கு ஒருவர் அன்பு பரிமாற்றமா முழுமையாக சொல்றோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு சஹாபி வந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்டாங்க, 10 நன்மைண்டாங்க. வலைக்கும் ரெண்டாவது சஹாபி வந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்ண்டாங்க, 20ண்டாங்க. மூணாவது சஹாபி வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துண்டாங்க, நீங்க 30 பெற்றுக்கொண்டீர்கள்ண்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் கேட்டாங்க, யார சொல்லலாம் அந்த 10 20 30 என்ன? இது எல்லாம் எல்லாருக்குமே இந்த ஹதீஸ் தெரியத்தானே செய்யும். ஏன் அப்புறம் நம்ம சலாத்தை பாதியோட நிறுத்துறோம்? இது தெரியாதா யாருக்காச்சும்? தெரியத்தானே செய்யும். அப்ப ஏன் அந்த சலாத்தை பாதியோட நிறுத்துறோம்? இப்போ ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் இருந்து நான் வரேன், இந்த பக்கத்துல இருந்து நீங்க வர்றீங்க, சலாம் சொல்றோம். அந்த இடத்துல ஆண்கள் இல்லையா? கிட்ட நெருங்கி சொல்லமா சத்தமா சொல்லணும். அந்த நம்ம குரல் ஆண்களுக்கு போகக்கூடாது, ஆண்கள்கிட்ட போய் பதில் சொல்லுவாங்களே. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் புரிஞ்சு நம்ம சலாம் சொல்லுவோம். அந்த சலாத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக இறக்கக்கூடிய நாள் தான் இது. உலகத்துல வந்து சலாமத்து கிடைக்காதுங்க. உலகத்துல முழுமையான சலாமத்து நம்மளுக்கு கிடைக்காது. மறுமையில தான் முழுமையான சலாமத்து. பிரச்சனை உலகத்துல இல்லாத மாறி மாறி வரும். நம்ம சொல்லுவோம், என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும். மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, நல்ல கல்யாணம் முடியணும்னு துவாச்சிங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறக்கணும்னு துவாச்சிங்க. பிரச்சனை என்ன செய்யும்? மாறி 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 வரும். நம்ம அதனால தான் அந்த குழந்தை பிறந்த அந்த நிமிடத்துல நம்ம பெரியார்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, 4 துவாவை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளங்கன்னு. 40 துவா எல்லாம் இல்லை, 4 துவா. அந்த துவாவை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய வளங்கன்னு இருக்காங்க. ரப்பனா லலம்னா அன்புசனா. யார் கேட்ட துவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இது பெருசாக சொல்ல முடியாது, சொன்ன வரல ஹதீஸ் தான் இப்போ உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. 2வது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. 3வது ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா ஹமா ரப்பயானி, தாய் தந்தைக்கு கேட்குற துவா. 4வது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, 2 உலகத்து நன்மையும் கேட்கிற துவா. இந்த 4 துவாவையும் எந்த ஒரு புள்ள மழலை சொல்ல ஆரம்பித்து விட்டதோ அதோடைய தக்தீரில் உள்ள துன்பங்களை அல்லாஹ் அழித்து விடுவான்.
எத்தனை தாய்மார்கள் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம். சொல்லி கொடுத்து வளர்த்தும் அந்த பிள்ளைகள் வேற மாதிரி இருந்தா கூட அல்லாஹ் ஒரு நாள் நல்வழிப்படுத்துவான். அவன் பொருத்தத்தை நிச்சயமா தருவான். பிறந்த குழந்தையுடைய காதுல ஓதி ஊதுவாங்களாம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு சொல்லி வாயில சொல்ல தெரியாது இல்லையா, இவங்க சொல்லி காதுல ஊதுவாங்களாம். அப்படிப்பட்ட தாய் தந்தைகளும் உலகத்துல வாழ்ந்துதானே இருக்காங்க, இப்பவும் வாழ்றாங்க. குழந்தை பிறந்த உடனே யாசினை கொண்டு அந்த முகத்துல கண்ணை ஒழிக்கும் முகத்தை காட்டுவாங்களாம். இப்ப நம்ம நடக்குதா? குழந்தை பிறந்து இங்குபெட்டில் வச்சுட்டு 10 நாளைக்கு சென்று கோயில கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அது யாரையெல்லாம் பார்த்துருக்கு? அதுக்கு பாங்கு இக்கமத்தி எப்ப சொல்றது? இந்த எதனால இந்த அவல நிலை? அந்த தாய் தந்தைகள்கிட்ட அந்த மாகுலி இல்லாதனால இந்த பிள்ளைக்கு இந்த அவல நிலை. பிறக்கும் பிள்ளைகள் எல்லாம் மார்க்கத்துல இஸ்லாத்துல தான் பிறக்குது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் எதை கேட்டாலும் இந்த இரவுல தருவான். அடுத்தவர்களுக்கு தீங்கு பேசாத எண்ணத்தோட, அடுத்தவர்களை கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இல்லாம நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான்ட்டு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு மரணத்துல சலாமத்து வேணுமா? நம்மளுடைய மரணத்துல சலாமத்து வேணும். அந்த சலாமத்தை இந்த லைலத்துல் கத்ர் இரவுல தான் நம்ம அனுபவிக்க முடியும். சைத்தான் என்ன செய்வானா, சுத்திக்கிட்டே வருவானா. அந்த நேரத்துல நம்மளுடைய குற்றம் குறை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மளுடைய கொடூரமான வாழ்க்கையில என்னென்னமோ நடந்தாலும் எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய நேரம் அந்த மரண நேரம். அந்த சக்கராத்துடைய நேரத்துல இவன் என்ன செய்வானா, கடல் தண்ணியை நல்ல தண்ணியா கூடாது கொடுப்பான், குடிச்சாலும் தாகம் தீராது. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அவன் சுத்தி வருவான். ஈமானை எடுக்கிறதுக்கு நாரப்புன்னு சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு தெரியுமா? அல்லாஹ் நம்மளை அனைவரையும் அதுல இருந்து பாதுகாக்கணும்டா இந்த லைலத்துல் கத்ருடைய சலாமத்து நம்மளுக்கு வேணும். லைலத்துல் கத்ருடைய சலாமத்து நம்மளுக்கு வேணும். நம்ம நினைக்கிறோம் கியாமத்துண்டா எப்போ வரப்போகுது, கியாமத்தின் அடையாளம் உண்டு. நம்ம 3 கியாமத்தை தாண்டணுமா? 3 கியாமத்து நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு நம்மளை முன் சென்றவர்கள் எல்லாரும் சின்ன குழந்தை கூட மகத்தா இருப்பான். அந்த தாய் உயிரோட இருப்பா. அந்த தாய் அந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, 2 கியாமத்தை, ஒரு கியாமத்தை தாண்டிருச்சு, இன்னொரு கியாமத்தை தாண்டிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மி. ஆனா இந்த தாய்க்கு, தயாத்தோட இருக்கிற தாய்க்கு இந்த 3 கியாமத்தையும் தாண்டணும். அப்ப அந்த 3 கியாமத்துனா என்ன? நம்ம மரண நேரத்துல இருக்கக்கூடிய கியாமத். கியாமத்து சஹுரா முதல் கியாமத். அது நம்மளுக்கு சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கக்கூடாது. 2வது கியாமத்து உஸ்தா, கபரில் உள்ள கியாமத். 4வது கியாமத்து குப்ரா, பெரிய கியாமத், நாளைக்கு மறுமையில ஏற்படக்கூடிய கியாமத். இந்த 3 கியாமத்தையும் தாண்டக்கூடிய பாக்கியம் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல தான் அல்லாஹ் அந்த சலாமத்தை வச்சிருக்கான். நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த திடுக்கிட்டு எழும்புவாங்களா மறுமையில, அதுல ஒரு கூட்டம் என்ன செய்யுமா, எந்த விதமான திடுக்கமும் இல்லாம, கவலைப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க நம்ம எல்லாரும் இப்படி போவோம் அப்படின்னு அறிவு பூர்மையா எந்திரிப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எப்படி கருணையான, ஒருவருக்கு ஒருவர் உலகத்துல மட்டும் உதவி இல்லம்மா, நாளை மறுமையிலையும் உதவி இருக்குமா? அந்த உதவியாளர்களாக அல்லாஹ் நம்மளையும், நம்மளுக்கு உதவி செய்பவனாக ரப்பையும் அல்லாஹ் ஒரு ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.